வேலூரில் இரண்டாவது நாளாக கனமழை வெளுத்து வாங்கும் நிலையில் தண்ணீர் சூழ்ந்ததால் சாலையோர கடைகளை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். எந்த பகுதியில் இந்த அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வேலூர் மாவட்டத்துல கடந்த சில தினங்களா தொடர்ந்து மழையானது பெய்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில குறிப்பா சொல்லணும்னா நேற்று முன்தினம் ஒரே நாள்ல வேலூர் மாவட்டத்துல சுமார் 791 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருந்தது. இரண்டாவது நாளா நேற்று இரவும் வேலூர் மாவட்டத்துல கனமழையானது பெய்தது. குறிப்பா காட்பாடி பகுதியில பார்த்தோம்னா இந்த முத்தமிழ் நகர், விஜிராவ் நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளமானது குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்திருக்கு. குறிப்பா நம்ம காட்சிகள்ல பார்க்க முடியுது. காட்பாடி சித்தூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து விஐடி செல்லக்கூடிய சாலை, அதாவது முத்தமிழ் நகர் பகுதியில சாலையில மழை நீரானது வெள்ளம் போல கரை புரண்டு ஓடுது. இதனால அந்த பகுதி வழியா செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. இந்த பகுதியில பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மலைக்குமே இந்த போல தண்ணீர் தேங்குறது சொல்றாங்க அந்த பகுதி மக்கள். இது காரணம் அந்த ஒட்டுமொத்தமா அந்த முத்தமிழ் நகரம் மட்டும் இல்லாம அந்த சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் அந்த ஒரே ஒரு கால்வாய், 2 அடி இருக்கக்கூடிய கால்வாய் வழியா தான் போகுது. அதனால இந்த பகுதியில தண்ணீர் தேங்கி அந்த பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. மழை காலங்களுக்குள்ள இந்த கால்வாயில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் மற்றும் அந்த தூர்வாரும் பணியை மேற்கொள்ளணும்னு அந்த பகுதி மக்கள் மாவட்டத்துக்கும் வேலூர் மாநகராட்சிக்கும் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.